காய்ஸ், எங்கள் ஊர் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் போட்டு எல்லாத்தையும் வரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு சிக்கன்லாம் போட்டு கறியெல்லாம் போட்டு எல்லாம் வதக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தபடியாக இப்போ நம்ம சால்னாக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறோம். சிக்கன் பிரியாணினா சால்னா இல்லாமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? சால்னா இருந்தால் தான் பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் இதாக பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ பிரியாணியை பார்த்தா பிரியாணி நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது. பிரியாணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சால்னாக்கு எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. ஆகிட்டுருக்கு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஒரு சைடில் நம்ம பிரியாணி நல்லா வதங்கி கொதிச்சு வர ஸ்டேஜில் இருக்குது. எப்போ திடீர்னு கொதிச்சு பொங்க போகுதுன்னு தெரியல. பிரியாணினாலே செம்மதாங்க. இப்போ நம்ம சால்னாக்குள்ளே எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்து நம்ம இப்போ போடுற இன்க்ரீடியண்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சால்னாக்கு பார்த்திங்கன்னா போடுறோம். சால்னாக்கு போட்டு கலக்கிட்டு இருந்த கேப்பில் பிரியாணி நல்லா வெந்துருச்சு. இது நம்ம தம் போட வேண்டிய ஸ்டேஜ். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம். மூடி வச்ச பிறகு எடுத்து நல்லா மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டுட்டோம். மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா அப்படி தூவி விட்டுட்டு டபரா கேப்பத்துக்கு மூடி வச்சிட்டோம். இப்போ நம்ம சால்னாக்கு வரும். சால்னாக்கு இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு இருந்த கேப்பில் நம்ம பிரியாணி தம் போட்டு முடிஞ்சு நல்லா செம்மையாக ஃப்ளேவர்டாகி வந்திருக்கு. பீசஸ்லாம் அப்படி சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், பிரியாணி செம்மையாக இருக்கா. சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக எங்கள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் சப்பரத்துக்கு வாழைத்தாறு காணிக்கையாக கொடுக்கோம். அதனால தான் எல்லோரும் இப்படி தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போயிட்டுருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரோம். அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சப்பரம் வந்துருந்துச்சு. சப்பரத்துக்கு எல்லோரும் போய் காய் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உப்பு கொடுப்பாங்க. உப்புலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க பாருங்கள், சப்பரம் உள்ளே வந்த ஃபுட்டேஜ். சப்பரம் உள்ளே வரும்போது நாங்கள் எவ்வளோ கூட்டம் நின்றுச்சுங்க. உள்ளே நின்றுச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சப்பரத்தை எல்லோரும் போய் கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து சப்பரத்துக்கு பக்கத்தில் போய் காணிக்க கொடுக்குறவங்க கும்பிட்றவங்க எல்லாத்துக்குமே உப்பு கையில் கொடுப்பாங்க நேர்ச்சியாக. எல்லோரும் காணிக்க கொடுத்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உப்புலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதோட எங்கள் திருவிழா முடிஞ்சு.